ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியான வெஜ் லன்ச் மெனு ஒன்று பார்த்துடலாமா? அதை எப்படி செய்து உங்களுக்கு நான் காட்டுறேன். பருப்பை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் குக்கரில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் எப்போவுமே எல்லா காய்கறியுமே ஒன்றாவே சேர்த்து தான் பண்ணுவேன். குக்கரில் தக்காளி, வெங்காயம், கேரட், கத்திரிக்காய், பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய், முருங்கைக்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்துருவேன் குக்கரில். அதுக்கப்புறம் கடைசியாக ஃபைனலாக போடுறதுக்கு கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, அப்புறம் மாங்காவும் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் பக்கத்தில் அரிசியுமே நான் ஊற வச்சுட்டேன் நல்ல தண்ணியில். அதையும் நம்ம பற்ற வச்சிடலாம். அதுக்கப்புறம் எல்லா காய்கறியுமே குக்கரில் போட்டுட்டேன். அது கூட சீரகமும் மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை ஸ்டவ் பற்ற வச்சுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஓகே, இப்போ இது ஒரு 5 விசில் வரட்டும். 5 விசில் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்கு சைடிஷாக பீட்ரூட் இருக்கு இல்லையா, அதுதான் பண்ண போகிறேன். பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறேன். தேங்காய் பூ போட்டு 2 பீட்ரூட் எடுத்துக்கிட்டேன். அது நல்லா பீல் பண்ணியும் வச்சுட்டேன். ஓகேங்களா, இதை எதில் சாப் பண்ண போகிறேன்னா இந்த சாப்பரில் தான். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இது எப்படி செய்யுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி இது நிறைய பேர் தெரியும், இருந்தாலும் நான் செய்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன். பீட்ரூட் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா, நம்மளால் ஃபைண்டாக கட் பண்ண முடியாது. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அந்த ஜார் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு பாதி அளவுக்கு வர மாதிரி ஃபில் பண்ணிக்கணும். முழுசாக நிறைய வைக்கக்கூடாது. அப்போ நம்மளால் அதை சாப் பண்ண முடியாது. அதனால் போட்டுட்டு அரைவாசி வச்சுட்டு இப்போ மேலே அந்த ரெட் கலரில் ஒரு அரை நீள மாதிரி இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ண புல் அவுட் பண்ணணும். அதை புல் அவுட் பண்ணி நம்ம இழுத்தோன்னாக்கா அது நல்லா ஃபைண்டாக சாப் ஆகிடும். சரிங்களா, ஓகே, நான் இப்போ சாப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், அது எவ்வளோ நல்லா குட்டி குட்டியாக இருக்குது பாருங்களேன், பொடிசாக. இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு சாப்பர் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த செகண்ட் கொஞ்சம் பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு இதில் போட்டு நல்லா ஃபைண்டாக சாப் பண்ணிட போகிறேன். அவ்வளோதான். ஓகே, இப்போ பீட்ரூட் ரெடி. இதுக்கப்புறம் இதை தாளித்து வேக வச்சு பொரியல் செஞ்சு முடிச்சிட வேண்டியது தான். குக்கரும் 5 விசில் அடித்து முடிச்சுட்டு அதில் முருங்கைக்காய் தூக்கி நான் தனியாக வச்சுட்டேன். ஏன்னா நம்ம கிண்டும் போது ரொம்ப உடஞ்சி போயிடும். அதனால் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த புளி பக்கத்தில் கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் அந்த புளிச்சாறு மட்டும் எடுத்து உள்ளே ஊற்றிக்குவேன். நல்லா கடைஞ்சி விட்டுட்டு தாளித்து விட்டுட்டேன். நான் தாளிச்சிட்டு அந்த கடைஞ்சி வச்ச அந்த பருப்பு காய்கறி அதை சேர்த்து இது உள்ளே போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணேன், முருங்கைக்காவை சேர்த்தேன். ஏன்னா முருங்கைக்காய் ஆல்ரெடி 5 விசில் நல்லா வெந்துட்டு, அதனால் முருங்கைக்காவை போட்டுட்டு ஒரு லைட்டாக ஜென்டலாக கொஞ்சம் கிண்டிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, அதுக்கப்புறம் மாங்காய் துண்டு, அந்த மாங்காய் பீஸையும் சேர்த்துட்டேன். எப்போவுமே நான் இது மாங்காய் கடைசியில் தான் போடுவேன். பெருங்காயமும் இதில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சரிங்களா, பெருங்காயத்தூள் நான் போட்டிருக்கேன். மாங்காய் கடைசியில் தான் போடுவேன். ஏர்லியாக போட்டுட்டேன்னா குழஞ்சி போயிடும். அதனால் ஓகே, சாம்பார் ரெடி. என்னோடய லன்ச் எல்லாமே நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போது என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்துடலாமா. சாதம் வடித்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் சாம்பாரும் ரெடி நமக்கு. பீட்ரூட் தேங்காய் பூ போட்டு பொரியல் பண்ணிட்டேன். பார்த்திங்களா, அதுவும் ரெடி நமக்கு. இப்போ நமக்கு எல்லாமே தயாராக இருக்குது. ரொம்ப ஈஸியாக ஒரு வெஜ் லன்ச் செய்யணுன்னா இந்த மெனு ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் இருந்தது. அதுவும் சரி, ஓகே, ஸ்நாக்ஸ்க்காக வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஆவியில் வேக வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.